டாட்டானாலே ஸ்டீல் மெட்டல் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க ஃபிளைட்ல ஏறதுக்கு இவ்வளவு பேர் பயப்படுறாங்கன்றத நம்ம இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ணி ஆகணும். இப்ப திடீர்னு பார்த்தா 5 ஃபிளைட்ஸுமே கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அகமதாபாத் டு லண்டன் போன ஃபிளைட் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஃபிளைட்டை வந்து மறுபடியும் எல்லாமே கரெக்டா இருக்கா, ஃபியூவல் ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகேனா மட்டும்தான் அந்த ஃபிளைட்டை வந்து ரன்வேக்கு அனுப்புவாங்க. ஆனா இந்த ஃபிளைட்டை செக் பண்றப்ப இதுல வந்து ஒரு மேஜர் இஷ்யூ ஒன்று இருந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஃபிளைட் இருக்கு அப்படின்னா டெல்லி டு துபாய். இந்த ஃபிளைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AI915. இதுமே டெக்னிக்கல் இஷ்யூனால அதே நேரத்தில் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு உயிர் போறதை வந்து இவங்க அசால்ட்டா இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. போயிங் பத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அகமதாபாத் டு லண்டன் அந்த மேட்டர் இருக்குல்ல, ஏன் அவங்க செக் பண்ணி ஒரு வேளை பாத்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு வருஷமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட்டுக்கு வந்து இப்படி நடந்தது அப்படின்றது ரொம்ப துயரமான விஷயம். ஆனா அவங்க அப்பா தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவருக்கான இறுதி சடங்கு எல்லாமே மோஸ்ட்லி வந்து இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஜூன் 12 நடந்த இந்த ஆக்சிடென்ட், அதாவது அகமதாபாத் டு லண்டன் போன ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அதை பத்தி மட்டும் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். பேசுறதை தவிர்த்து நிறைய பேர் ஃபாரினுக்கு ஃபிளைட்ல போறவங்க எல்லாருக்குமே ஃபிளைட்னாலே ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு. அது முக்கியமா ஏர் இந்தியானால எல்லாருமே வெயிட் கலக்கிட்டு பாத்ரூம் போற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயத்திலே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏர் இந்தியா அப்படின்றவங்க வந்து டாட்டாவோட நிறுவனம். டாட்டானாலே ஸ்டீல் மெட்டல் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க ஃபிளைட்ல ஏறதுக்கு இவ்வளவு பேர் பயப்படுறாங்கன்றத நம்ம இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ணி ஆகணும். இவ்வளவு உயிர் பலி நடந்திருக்கு. ஆனாலும் ஏர் இந்தியா வந்து நாங்க வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், நம்மளாம் சேஃப் தான் அப்படின்னு இவங்க ஏரோப்ளைனை வந்து டேக் ஆஃப் பண்ண ரெடியா இருந்தாலுமே இப்போ என்னென்ன நடந்திருக்குன்னா அவங்களோட ஃபிளைட்ஸ் ஒரே நாள்ல 5 ஃபிளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபிளைட் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். இப்ப நடந்த இந்த ஆக்சிடென்ட்னாலே உலகமே சம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு உயிர் பலி நடந்திருக்கு. அதுவும் இந்தியால ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்டல் காலி, அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட துயரத்துல இருக்கு நம்மளோட இந்தியா. இப்ப திடீர்னு பார்த்தா 5 ஃபிளைட்ஸுமே கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அகமதாபாத் டு லண்டன் போன ஃபிளைட் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஃபிளைட்டை வந்து மறுபடியும் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நேத்தி தான் டேக் ஆஃப் பண்ண ரெடியா இருந்திருக்காங்க. டேக் ஆஃப் ஆனதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா அந்த ஃபிளைட் வந்து ஃபுல்லாவே செக் பண்ணுவாங்க. இது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கா, ஃபியூவல் ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகேனா மட்டும்தான் அந்த ஃபிளைட்டை வந்து ரன்வேக்கு அனுப்புவாங்க. ஆனா இந்த ஃபிளைட்டை செக் பண்றப்ப இதுல வந்து ஒரு மேஜர் இஷ்யூ ஒன்று இருந்திருக்கு. அது என்ன இஷ்யூ அப்படின்றத இன்னுமே அவங்க வெளிவிடல. வெளிவிட்டோம்னா நம்ம அதை பத்தி ஃபுல்லாவே பேசலாம். அந்த இஷ்யூ இருக்கிறதுனாலே அந்த ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகே, கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பேசஞ்சருக்கு என்னடா வழி, அவங்க எல்லாம் ஊருக்கு போறதுக்கான ரெடியா இருந்தாங்க அப்படின்றது. ஏன்னா ஏர் இந்தியா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அப்பவே அவங்களை நம்பி அந்த ஃபிளைட் ஏற வந்து உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்மளாம் யோசிப்போம்ல. அந்த ஃபிளைட்டை வந்து விட்டவங்க எல்லாருக்குமே, கேன்சல் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட், டிக்கெட் ரீஃபண்டை வந்து ஃபுல் அமௌண்டாவே கொடுத்துட்றேன் அப்படின்னும், மேபி நீங்க வந்து எங்க ஃபிளைட்ல வந்து சேஃபா ஃபீல் பண்றீங்க, நான் கம்ஃபர்டபுளா போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஃபிளைட் அரேஞ்ச் பண்றதுக்கு நம்மளோட ஏர் இந்தியா வந்து ரெடியாவே இருக்கேன் அப்படின்ற நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்ப நீ ஏன்டா இவ்வளவு தம் கட்டி பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வந்த? அந்த 5 ஃபிளைட் கேன்சல் பண்ணாங்க ஒரே நாள், அதை பத்தானே பேச வந்த? அதை பத்தி சொல்லு. அதான் பொறுமையா இருங்க, அதை பத்தி நானே சொல்றேன். எந்த ஃபிளைட் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போக இருந்துச்சு, அந்த ஃபிளைட்டோட நேம் என்ன, எல்லாமே டீடைலா நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. இப்பதான் நான் சொல்றேன், எல்லாமே தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஃபிளைட் இருக்கு அப்படின்னா டெல்லி டு துபாய். இந்த ஃபிளைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AI915. இதுமே டெக்னிக்கல் இஷ்யூனால அதே நேரத்தில் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது டெல்லி டு வினயாகா. இந்த ஃபிளைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AI153. அடுத்தது டெல்லி டு பாரிஸ் கிளம்புற ஃபிளைட், இது AI143. அடுத்தது அகமதாபாத் டு லண்டன். இந்த ஃபிளைட் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஜூன் 12 ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து டேக் ஆஃப் ஆக ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கிளம்பின ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து இதுதான். இந்த ஃபிளைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AI159. அடுத்ததா பார்த்தா லண்டன் டு அமர்தானஸ். இந்த ஃபிளைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AI170. ஓகே, 5 ஃபிளைட் வந்து கேன்சல் பண்ணுங்க. ஆனா ஒரே நாள்ல இந்த 5 ஃபிளைட் கேன்சல் ஆனது நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஒரு நாள்லயே இப்ப 5 ஃபிளைட் ஏர் இந்தியாவோட 5 ஃபிளைட்டுமே ஒரே நாள்ல கேன்சல் ஆயிருக்கு. அப்போ ஃபுல்லாவே செக் பண்ணா எவ்வளவு ஃபிளைட் வந்து டேமேஜ் இருக்கும், எவ்வளவு ஃபிளைட் டெக்னிக்கல் இஷ்யூல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடக்கல, இப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து நம்ம எல்லாருமே அதை நோட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே இந்த ஃபிளைட்டை செக் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறீங்க.
எவ்வளவு உயிர் போறத வந்து இவங்க அசால்ட்டா இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. போயிங் பத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அகமதாபாத் டு லண்டன் அந்த மேட்டர் இருக்குல்ல. ஏன் இவங்க செக் பண்ணி ஒருவேளை பார்த்திருக்காங்களா, பார்க்கலையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. ஒருவேளை இவங்க சரியா செக் பண்ணாம அந்த ஃபிளைட் வந்து அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. கண்டிப்பா இதுக்கான தீர்வு பிளாக் பாக்ஸ் வந்தா தான் தெரியும். இன்னமும் அந்த பிளாக் பாக்ஸ் வரல. நானே வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு அத பத்தி டீடைலா சொல்றேன். நான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். கண்டிப்பா அத பத்தி சொல்லுவேன். ஆனா இப்ப எல்லாருமே இப்ப ஃபிளைட் போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபிளைட்ல வந்து நம்ம போலாம். சேஃப் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஃபிளைட் வந்து எப்போ நார்மலாவே ஃபிளைட்ல போறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கரெக்ட்டா சேஃபா போயிடுவோமா? திடீர்னு ஏதாச்சும் நடந்துருமா? அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா இவ்வளவு நாளா நான் சேஃபா போயிட்டு வந்தவங்களுமே இருக்காங்க. ஆனா இப்போ இந்த ஆக்சிடென்ட்னாலே நெறைய பேர் ஃபிளைட் டிராவல அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் ஃபாரின் போகாம உள்ளூருக்குள்ளேயே வேலைய செட் பண்றதுக்கு நெறைய சோர்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆக்சிடென்ட்ல வந்து எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற அப்டேட் இன்னும் வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனா இப்போ அந்த அப்டேட் வந்துருச்சு. மொத்தமா 270 பேர் இறந்திருக்காங்க. மொத்தம் உயிர் போன எண்ணிக்கை வந்து 270. இன்னும் எவ்வளவு பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்ற எண்ணிக்கை இன்னுமே வரல. ஆனா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சரா 241 பேசஞ்சர் இறந்திருக்காங்க. மொத்தமா 242. அதுல வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு. நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா க்ரூவையும் பேசஞ்சரையும் சேர்த்து சொல்றேன். ஃபிளைட்ல இருந்தவங்க மொத்தம் 241 பேர் இறந்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்டூடண்ட்ஸ் அந்த ஹாஸ்டல்ல இருந்ததுல 5 ஸ்டூடண்ட்ஸ் இறந்திருக்காங்க. 24 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த ஹாஸ்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்டலை சுத்தி இருந்தவங்க, டீ கடையில இருந்தவங்க, அது மட்டும் இல்லாம அயன் கடை, அங்க கடையை சுத்தி இருந்த நிறைய ஒண்ணுமே தெரியாத நிறைய மக்கள்ஸுமே இறந்து போயிருக்காங்க. அதோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 24 பேர். 270 பேர் இறந்து ஒரு பெரிய சோகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிளைட்டை ஓட்டுன சுமித் சபர்வால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 56 வயசு. அவரோட உடலை வந்து ஆக்சுவலா எல்லாமே எரிஞ்சிருச்சு. அவங்க அந்த பிளாஸ்ட் ஆனதுல யார் உடல் அப்படின்னு தெரியல. டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுதான் இப்ப எல்லாருமே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவரோட உடலை எடுத்து வச்சு இறுதி சடங்கு அவரோட சொந்த ஊரான டெல்லியிலேயே நடத்தியிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு வருஷமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட்டுக்கு வந்து இப்படி நடந்தது அப்படின்றது ரொம்ப துயரமான விஷயம். ஆனா அவங்க அப்பா தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவருக்கான இறுதி சடங்கு எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்ல எல்லாம் சொல்லுவோம்ல, அப்பா பையன் தான் அப்பாவை கொல்லி போடணும் அப்படின்றது. ஒரு அப்பா வந்து பையனுக்கு கொல்லி போடுறாரு அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம தமிழ் பழமொழியிலே நிறைய இது சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் நம்மளோட பைலட்டோட வீட்டு சுமித் சபர்வால் அவரோட வீட்டுல நடந்திருக்கு. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அவருக்கான ஒரு இறுதி அஞ்சலி அதை மட்டும் நம்மளால சொல்ல முடியும். உங்களுக்காகவும் எஸ்கே டிவி சார்பாகவும் நான் வந்து அவருக்கான ஒரு மௌன அஞ்சலியை நான் இங்க செலுத்த போறேன். கண்டிப்பா மிச்சம் அந்த ஆக்சிடென்ட்ல இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சீக்கிரமாவே திரும்பி வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க ஃபிளைட் டிராவல்ல வந்து நீங்க போவீங்களா, போக மாட்டீங்களா அப்படின்ற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.